பண்ணிட்டேன் சார். இப்போ எங்க சார் நான் வரணும்? அது எனக்கு அர்ஜென்ட்டா வருது, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, நீ வீட்டுக்கு போ. ஒரு கோழிக்காவ அம்மாவையும் பொண்ணையும் கண்டெய்னர்ல வச்சு கடத்தினாங்க. வித்தியாசமான கேஸா இருக்கையா? கடவுளே, அந்த எலி மாட்டிருக்கணும். நான் செஞ்ச புண்ணியம், எலி திரும்ப மாட்டிச்சு. கதவு தர. யோ, மணி 12 ஆச்சு, விடிஞ்சு பாத்துக்கலாம் வை. ஏய், அந்த லூசு கால்ல கொல்ல விட மாட்டான். நைட்டு கொண்டாதான் உண்டு. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எலியை விட்டுட்டு வந்துடாத. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஏழ்ரா லிஃப்டே குத்துட்டு இருக்கும் போல. ஐயோ, நான் ஓடிச்சு திரும்ப. இவகிட்ட என்ன பதில் சொல்றது? மாட்டினானே. போலீஸ். இப்போ ஒரு பையன் போனான்ல? ஆமாம் சார், விஜய். அவன் எந்த ஃப்ளோரு? 8th ஃப்ளோரில் செகண்ட் ஹவுஸு. அதை ஜூம் பண்ணுங்க. ஓகே சார். Choose device is connected successfully. சார், ஏதாவது பணம் வேணும்னா கேளுங்க சார். என்கிட்ட இருக்கிற மொத்தத்தையே கொடுத்துரு. என் அம்மா தங்கச்சியை மட்டும் விட்டுருக்க சார். என்ன ransom பேசுறியா? இல்லை சார், இல்லை. ஓகே ஃபைன். எவ்வளோ தருவ? சார், என்கிட்ட பேங்க்ல மொத்தம் 15 லட்சம் ரூபாய் இருக்கு சார். அது இல்லாம எங்க அம்மா தங்கச்சி நகை 40-45 பவுன் இருக்கு சார். மொத்தத்தையும் சேர்த்து கொடுத்துரு சார். எங்க எல்லாரையும் விட்டுருங்க சார். முட்டாளாடா நீ. ஹியூமன் டிராஃபிக்கிங், செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதெல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அட்லீஸ்ட் உன் தங்கச்சியோட வயசு என்னன்னு தெரியுமாடா? சார், 15 சார். ஓ, 15. ஆள் வேற பார்க்க நல்லா தான் இருக்கா. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் போவா. சார், அதை விட உங்க அம்மாவை பாகிஸ்தான் பக்கம் கொண்டு போனா சும்மா கூறு போட்டு ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ணலாம். அப்ராக்சிமேட்டா ஒரு 2 கோடி தேரும். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 3 கோடி தேரும்னு வச்சுக்கோயேன். சரி, ஒரு 2 கோடி கொடு, உன் அம்மாவையும் தங்கச்சியும் விட்டுறேன். சார், அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க சார் போவேன்? மயிறு புரியுதுல? பொத்திக்கிட்டு நான் சொன்னதை மட்டும் செய். உன் வீட்டுக்கு அமேசான்ல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கும், அதை தேடி எடுத்துட்டு வா. சரி. ஏய், சீ, தத்தியாடா நீ. எல்லாத்தையும் சொல்லி தரணுமா? அதை ஓபன் பண்ண. ஓ, பின்னாடி இருக்கல கோழி, அதை வெட்டு. என்னால ஒரு உயிரை மட்டும் கொள்ள முடியாது சார். அப்போ சொல்றத செய்ய மாட்டேன். என்னால அது மட்டும் செய்யவே முடியாது சார். அப்போ சொல்றத செய்ய மாட்டேன். இப்போ செய்வ பார். Hey,
வழி எதுன்னு. இன்னைக்கு இந்த கோழி உன் கையால சாவணுங்கிறது தான் விதி. அதை மாத்த யாராலையும் முடியாது. நான் உன்னை ஒரு பெரிய ப்ராஜெக்ட்காக செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நீ ஒரு வள்ளலார் பக்தன்னு. எனக்கு உன் மேல டவுட் வந்துடுச்சு. நீ கொலை பண்ணுவியா மாட்டியான்னு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ கொலை பண்ணுவ. நாளைக்கு கடல்ல இறங்கி ஒரு பெரிய திமிங்கலத்தை அடிக்கணும். இப்ப போய் ரெஸ்ட் எடு. பெரிய சைக்கோவா இருக்கான் சார். என் கையால் உதறல் நிக்கல சார். சார் இது பெரிய பிரச்சனை முன்னாடி விஜய் இங்க தூக்கிட்டு வந்துடும் சார். என்னங்க பேசுறீங்க? அவன் கால்ஸை ட்ரேஸ் பண்ண முடியல, வேற வழியும் தெரியல. அட்லீஸ்ட் அவன் யாரை கொலை பண்ண போறான்னு தெரிஞ்சா அவன் மூலமா மாஸ் பேரை பிடிச்சிடலாம். பாய்ஸ் அவனை க்ளோஸா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. எல்லாருக்கிட்டையும் பிஸ்டல் இருக்குல்ல? பயப்படாத, எல்லாம் நம்ம புள்ளிங்க தான். நீ தைரியமா சொல்லு. காலின்னு சொல்லு. சார் காளி சார். புரியலையே, என்ன பேர் சொன்ன? நார்த் மெட்ராஸ் காலின்னு சொல்லு. சார் நார்த் மெட்ராஸ் காளி சார். டேய் காசி, இவனை போட்டோ எடுத்து டாக்டருக்கு அனுப்பி தெரியுமான்னு கேளு. டாக்டர் சார், நீங்க அனுப்புன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கான். அவன் என்ன சார் காலினிட்ட வந்து அவரே மட்டை பண்ணுங்கிறான். காளியா? டாக்டர் சார் பதறாதீங்க. நான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அதை பார்த்துட்டு அவனை தெரியும் தெரியாது மட்டும் சொல்லுங்க. அண்ணே, இவனை யாருன்னே தெரியாதுங்கிறாருங்க. பயப்படாத. இப்ப அங்க இருக்க மொத்த பேரும் சைலண்டா வரங்க பார். காலிக்கு ஒரு போன் வரும், எடுக்க சொல்லு. சார் உங்களை போன் எடுக்க சொல்றார் சார். தம்பி 2 நாளைக்கு முன்னுக்கு பசங்களோட சேர்ந்து பாண்டிச்சேரி போனாங்க. ஷாக்க குறைச்சிட்டு மொபைல டிவில கனெக்ட் பண்ண சொல்லு. அப்படியே மொபைல எல்லாரும் தெரியற மாதிரி வைக்க சொல்லு. கனெக்ட் பண்றேன். 5 நிமிஷத்துல உன் தம்பி நிக்கிற கண்ணாடி தொட்டியில தண்ணி ஃபுல் ஆயிடும். உனக்கும் தங்கச்சியோட ஸ்டாமினா என்னன்னு தெரியும். வலி தாங்க முடியாம அவ கைத்த விட்டுட்டானா அந்த ஷார்ப்பான ரால் உன் அம்மா கண்ணு வழியா உள்ள போய் மூளைய தொலைச்சிட்டு வெளியே வந்துடும். It's time to stop the game. Rule number 1, இது 1-on-1 match. Rule number 2, உயிரோடு இருப்பவரின் குடும்பம் காப்பாற்றப்படும். 36 கொலைகள் செய்த காளி ஒரு பக்கம், ஒரே ஒரு கோழியை மட்டும் கொண்ட வர்ஜின் கொலைகாரம் மறுபக்கம். டேய் காளி, நீ ஆம்பளை தானடா. இத்தனை அடியாட்கள் அந்த பையனை சுத்தி நின்னா பையன் மேல மாட்டான். ஆம்பளை எல்லாரையும் வெளியே போக சொல்றா. டைம் வேற இல்ல. எல்லாம் வெளியே போங்கடா. அண்ணே, தம்பினே. ஓ
இவன் வேற, இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணும். ஏய், போய் எல்லா டோரையும் மூடித்தாடா. சரி, அண்ணனை மட்டும் தனியாக விட்டு வந்துட்டேன் மேடா. கொய்யால இவனெல்லாம் ஒரு ஆளாடா. ஆனால் ஒரு விஷயத்தை முடிச்சிடுவாரு. பாத்தியாடா, நான் சொன்னேன்ல. Let's make it more intense.
எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன். அந்த நாள் நீ ஏன்டா பிறந்தோன்னு ஃபீல் பண்ணுவ. என்னடா சேது சத்தத்தை காணா? இப்படி பண்ணிட்டேன். அண்ணே கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய், உங்க அம்மா உயிரை காப்பாத்திட்ட. எங்களை ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நாங்க என்னதான் சார் பாவம் பண்ணோம்? தீதும் நன்றும் பிறர் தரவாரா. கர்மா இஸ் a boomerang. அதிலிருந்து யாராலையும் தப்ப முடியாது. அண்ணே 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 குடிச்சடா. கலவரியா டேய் காசி கொல்லாதடா. இதுதான்டா தமிழனோட மிகப்பெரிய வியாதி. நாம கஷ்டப்படுறது முக்கியம் இல்ல, ஆனா அடுத்தவன் சந்தோஷமா இருக்க கூடாது. But I played a fair game. உங்க பிளாட்ல இருந்த எல்லாரும் பேரை எழுதி ஒரு பவுல்ல போட்டு குலுக்கி எடுத்த. You are the most luckiest person. நான் ஒரு காமன் மிடில் கிளாஸ் பாய் சார். என்னால இவங்களெல்லாம் எதிர்த்து என்ன சார் பண்ண முடியும்? இப்படி பயந்து ஒதுங்கி ஒதுங்கி போய் தாண்டா நல்லவளா நாசமா போறான், கெட்டவளா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மட்டும் கடவுள் மாதிரி யாராவது வந்து காப்பாத்த மாட்டாங்களான்னு ஏங்குவீங்க. அடுத்தவன் கஷ்டப்பட்டா மட்டும் வேடிக்கை பார்ப்பீங்க. திருப்பூர்ல பப்ளிக்ல வச்சு ஒரு காதல் ஜோடிய வெறும் 3 பேர் வெட்டி கொள்ளும் போது 300 பேர் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்தீங்க. அந்த கூட்டத்துல இருந்து ஒரு 30 பேர் குரல் கொடுத்திருந்தா, வேணா ஒரு 10 பேர் கல் எடுத்து எறிஞ்சிருந்தா அந்த 2 உயிரையும் காப்பாத்திருக்கலாம். இயேசுநாதர் சிலுவையில ஏத்தின காலத்துல இருந்தே சுத்தி நின்னு வேடிக்கை மட்டுமே பார்த்து பழகிட்டீங்க. நான் சொல்லி மட்டும் இப்ப என்ன திருந்துவா போறீங்க? But one thing, karma is a boomerang. ஒரு நாள் இது உங்களுக்கும் நடக்கும். அப்போ புரியுண்டா உங்களுக்கு என்னோட வலியும் வேதனையும். Okay, let's start the game. Switch on பண்ணதும் 3 நிமிஷத்துல அந்த மெஷின் கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனை கம்ப்ளீட்டா உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கப்புறம் உன் அம்மாவும் தங்கச்சியும் மேக்சிமம் 2 நிமிஷம் தான் தாங்குவாங்க. அம்மா அம்மா விக்கி விக்கி என் பையன் என்ன பண்ணு, என் பையன் என்ன பண்ணு? அதுவா, பிளேட் அப்படியே பொளந்துட்டு உள்ள போறப்போ நரக வேதனையா இருக்கும். கத்தி ஊற கூட்டிட்டானா, அதான் பேரலைஸ் பண்ணிட்டேன். அந்த பிளேட்
எக்ஸாக்டா 5 நிமிஷத்துல உன் பையனை டச் பண்ணிடும். ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆனாலும் உன் பையன் உன் பையனை பொழக்க ஆரம்பிச்சிடும். நான் தான் தப்புன்னு என் பையனை பண்ணா அவனை விட்டுறாடே ப்ளீஸ். எத்தனையோ பேரை கொண்டு சேர்த்த பணம் மட்டும் இல்லடா, உன் பாவமும் அவனை தாண்டா சேரும். அவனை விட்டுரு, என்ன நினைவு செஞ்சுக்கோ. மக்கள் ரொம்ப நேரமா என்டர்டெயின்மெண்ட்காக வெயிட்டிங். Let the show begin. அவனை விட்டுறா ப்ளீஸ். காலிமார் ரவுடியை போட்டோம், இவனை சாதாரண டாக்டர் தானே பாக்குறியா? அவனுக்கு அருவா பிடிச்சி கண்ணாபினா வெட்டா தெரியும். எனக்கு எங்க வெட்டினா என்ன நடக்கும் தெரியும். வாடா. மாட்டியாடா?
சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் கிடைத்த தெளிவுகளின்படி நடந்த கொலைகளுக்கு விஜய் ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். ஐபிசி செக்ஷன் 97 மற்றும் 100 படி ஒரு வகையில் இவைகள் தற்காப்புக்காக செய்யப்பட்ட கொலைகளாக இருந்தாலும் தூண்டுதலின் பேரில் கொலை செய்தவர் ஒரு படித்த பக்குவப்பட்ட இளைஞர் என்பதால் இதை முன்னுதாரணமாக யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனவே விஜய்க்கு குறைந்தபட்ச தண்டனையாக 1 வருட கடுங்காவல் தண்டனையை இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. மேலும் அக்யூஸ்ட் நம்பர் 1 மாஸ்க் மேனை விரைந்து பிடிக்கும்படி காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.